மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டு முந்திரி மரம் பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது சீசன். அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்படிக்கு நான் விளாக் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, பார்த்து முடிஞ்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். ஆல் இன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ 1 by 1 வரும். எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். உங்கள் ஆதரவில் தான் நான் 3000 சப்ஸ்கிரைபர் மேலே வாங்கியிருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் காரணம். இப்போ வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ தான் பிஞ்சு விட்ருக்கு. இதோ பாருங்கள். இது தனியாக காட்டு வச்சு முந்திரி மரம் இல்லை, வீட்டில் தன்னால் நாங்கள் வரப்பே அந்த வீட்டில் இருந்தது. அதாவது என்எல்சி வீடு இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, வீடு அங்கே காடை அழிக்கிறப்ப ஒவ்வொரு வீட்லேயும் சிலவங்க வீட்டில் முந்திரி மரத்தெல்லாம் விட்டுட்டு பலா மரத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணுவோம். அது மாதிரி எங்கள் வீட்டில் இந்த முந்திரி மரத்தை அப்படியே விட்டுட்டாங்க. அப்படி வந்தது தான் இந்த முந்திரி மரம். எவ்வளோ பூ பூத்திருக்கு, எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டு முந்திரி மரம். பண்ருட்டி பக்கத்தில் தான் பாருங்கள். பண்ருட்டி முந்திரி சீசன், பலா சீசன் எல்லாருக்கும் தெரியும். பலா மரம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இது முந்திரி மரம் ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்குது. அதாவது எவ்வளோ சொல்லுவோம், 15 கிலோ 20 கிலோ இப்படி தான் இருக்கும். அது இடையில ஒரு மழை பெய்யுது பாருங்கள், அப்போ பூவெல்லாம் கொட்டிடுது. நாங்கள் மருந்தெல்லாம் அடிக்க மாட்டோம். அதை தனியாக முந்திரி தோப்பு வச்சுருந்தவங்க தான் மருந்தெல்லாம் அடிப்பாங்க. நான் மருந்தெல்லாம் அடிக்க மாட்டோம். முந்திரி மரம் தோப்பு வச்சுருக்கவங்க முந்திரி மரத்து தண்ணி விடலாமான்னு சொல்லுங்கள். தண்ணி விடலாமா விடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எல்லாம் தண்ணி விடுறத தான் அது காஞ்சி போகுதுன்றாங்க. நிறைய களை இருந்தது, எல்லாம் காஞ்சி போச்சு. செல்லு பிடிச்சி காஞ்சி போச்சு. இப்போ இவ்வளோ தான் இருக்குது. நல்லா இருக்கிறப்போ ஒரு எவ்வளோ 20 கிலோ கிட்ட இருந்தது. இப்போ 10 கிலோ வர்றதே கஷ்டம்தான். எங்கள் வீட்டு முந்திரி மரம் இப்படி தான் பாருங்கள். நிறைய களை காஞ்சிருக்கு பாருங்கள். பெரிய பெரிய கலையை செல்லு பிடிச்சி காஞ்சி கீழே விழுந்துருச்சு. வெளில ஷெட்டு போட்டிருக்காங்க, சீட்டு மேலே தான். அதை முந்திரி காய் எடுக்கிறப்ப அந்த ஷீட்டு ஓட்ட போட்டு மழை டைமில் வீடு ஷெட்டு பயங்கரமாக ஒழுகும். இப்படி தான் எங்கள் வீட்டு முந்திரி மரம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பூ பூத்திருக்கு, காய் காய்ச்சிருக்கு. நீங்கள் முந்திரி மரம் பார்த்துருக்கீங்களா, பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் முந்திரி மரம் நீங்கள் எங்கேருந்து வீடியோ பார்க்குறோன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இப்படிக்கு நான் விளாக் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் வீடியோ போடுறேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆதரவு கொடுங்க. இந்த முந்திரியை வறுத்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. பிஞ்சை அந்த பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கும் போடுவாங்க, மற்ற பிரியாணிக்கும் போடுவாங்க. பச்சையாக சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறுன்னுவாங்க. ஆனால் வறுத்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. ரொம்ப காரம் பிடிச்சவங்க காரம் போட்டு சாப்பிட்லாம். காரம் பிடிக்காதவங்க லைட்டாக காரம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த பஸ்ஸில் போகிறப்ப விற்பாங்க பாருங்கள், பாக்கெட்டில் போட்டு 10 ரூபா 20 ரூபான்னு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பேச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.